ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்ன இருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்னும் அதிகமான நன்மைகளை பெற முடியும் அப்படின்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதனால முழுமையாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு, நமது சேனலுடைய தினசரி வீடியோக்களுடைய அப்டேட் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரிங்க, அல்லது எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் சரி, நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கப்பெறக்கூடிய பெனிஃபிட் இருக்குங்க, மறந்துடாதீங்க. சரி, இப்போ ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போகலாங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024ஆம் வருடங்க மார்ச் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள். இந்த தினம் பங்குனி உத்திர தினமாக அமைந்துள்ளது. மேலும் ஹோலி பண்டிகை கொண்டாடக்கூடிய தினமாகவும் இன்னைக்கு அமைந்துள்ளது. அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த ஹோலி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்னைக்கு பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 9ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 8ஆம் இடத்துல இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில பெருமைகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. பெருமை மிக்க ஒரு கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம். அந்த பெருமை எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்கள்ல கிடைக்குங்க. ஒன்று நிதானமான செயல்பாடுகள் மூலமாக கிடைக்கும். இன்னொன்று எதன் மூலமாகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கான நல்ல ஒரு கல்வி முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை சிறப்பாக யூஸ் பண்ணி அதன் மூலமாக புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் மூலமாக உண்டுங்க. எனவே அற்புதமான நாள், பெருமை மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. அந்த மாதிரி செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பான சூழலும் நல்ல ஒரு செல்வாக்கான கெத்தான சூழலும் உருவாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்கள் அதனால நல்ல பெனிஃபிட்டை கண்டிப்பாக பெற முடியும். நிதானத்தை செயல்படுங்கள். உங்க ரெகுலரான பழக்க வழக்கங்கள்ல, ரெகுலர் ஹேபிட்ஸ்ல இன்னைக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. மேலும் உங்களது உறவினர்கள் பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே உறவினர்களிடம் நீங்கள் பழகும் போது உங்களுக்கு நல்ல அற்புதமான நல்ல உணர்வுகள், சந்தோஷமான உணர்வுகள் மற்றும் நல்ல முன்னேற்றகரமான உறவு பலப்படக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் பெறுவீங்க. இன்றைய தினம் சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், சிறுதொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உங்கள் தொழிலில் அதிகமான ஆர்வத்தை பெறுவீங்க. தொழில் செய்யாத அன்பர்களுக்கு கூட புதிதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குங்க. நல்ல திருப்பங்கள் ஏற்படும். எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த தினம் உங்களது வருமானம் ஈட்டக்கூடிய சோர்ஸ்ல இருந்து இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு நல்ல திருப்பங்கள் உண்டு. தொழிலையும் இன்னைக்கு நல்ல திருப்பங்கள் உண்டுங்க. புதிய தொழில் வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்னைக்கு உங்கள் மேல இருக்கக்கூடிய பழி பாவங்கள், வதந்திகள், அந்த வீண் பழிகள் எல்லாமே இன்னைக்கு குறையக்கூடியதாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி பெறுங்க. உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் உங்களது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. தாயாருக்கு வேண்டியதை செய்து கொடுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மனநிறைவு வெவ்வேறு வகையில் வந்து சேருங்க. ரிலேட்டிவ் எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாக்கி தருவாங்க. அதனால நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாள். மேலும் குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தைகளாக நீங்க மாறி விளையாடும் போது அற்புதமான நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களது பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள், நல்ல அறிவுரைகள் கிடைக்க பெறுவீங்க. அதெல்லாம் நீங்கள் அலட்சியம் இல்லாமல் மேற்கொள்ள வேண்டியது ஒரு அவசியங்க. ஏன்னா உங்கள் பெரியவர்கள் வந்து உங்கள் நலனுக்காக தான் அறிவுரைகள் சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்குங்க. குறிப்பாக எப்படிலாம் பணம் வந்து சேமிக்கணும் அப்படின்றத அந்த வழிமுறைகளை உங்களது பெற்றோர்கள் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும். அதை நீங்கள் கற்றுக்கலைன்னா எதிர்காலத்தில் சில சின்ன சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாங்க. அதனால் சேமிப்பை கவனம் செலுத்துங்க, ஒரு விஷயம். 2வது, உங்கள் பெற்றோருடைய ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிற முயற்சிகளை மேற்கொள்வது 2வது விஷயங்க. இன்றைய தினம் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய வெளியூர்ல இருந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக கூட உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுங்க. அந்த மாதிரி நபர்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களிடம் தொலைபேசியிலாவது நீங்க பேசி உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கெத்தான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா,
உங்கள் காதலர் செய்த சின்ன சின்ன தவறுகளெல்லாம் மன்னித்து அதை ஏற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதன் மூலமாக ரொமான்ஸ் உணர்வுகள் இன்னும் சிறப்பாக அமையுங்க. நல்ல ஒரு உறவு வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ மன்னிச்சு மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு குணத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்கள் காதல் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுங்க. அலுவலக பணிகளில் இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் எந்தெந்த விஷயங்களை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து முடிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். எது முன்னுரிமை தரணுமோ அதுக்கு நீங்கள் முதல்ல வந்து முன்னுரிமை கொடுத்து அந்த வேலையில் முடிங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்துக்கிட்டு ரொம்ப முக்கியமான வேலைகளை நீங்கள் வந்து கைவிடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி விடுங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பிளான் பண்ணுங்க. எந்த காரியத்தை ஃபர்ஸ்ட் செய்யணுங்கிற லிஸ்ட்டை போட்டுறீங்க. லிஸ்ட் பிரகாரம் ஒர்க் பண்ணுறது நல்லது. இன்றைய தினம் உங்களுக்கு பொழுதுபோக்குகளில் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குறிப்பாக புத்தகங்கள் படிக்கிறது உங்களுக்கு அலாதி பிரியமாக இன்றைய தினம் அமையும். உங்களை விட்டா நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்து நாள் முழுக்க புத்தகங்களை படிச்சுக்கிட்டே கூட நேரத்தை செலவிடுவீங்க. பசி சோறு கூட மறந்து போகும், பசி தூக்கம் கூட மறந்து போகும். அந்த மாதிரி சூழல் கூட உங்களுக்கு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஆர்வம் இயல்பாகவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் வந்து பொழுதுபோக்குகளுக்கு உண்டான நேர மேலாண்மையுடன் செயல்படுவது ரொம்ப அவசியங்க. முக்கியமான வேலைகளை அதனால் தடைபடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. ஏன்னா உங்களது வாழ்க்கை துணை முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பதற்கு நல்ல ஆதரவாக இருந்து பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வாருங்க. எனவே வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல ஆதரவு பெருகும். உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணையிடம் தயங்காமல் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக இருக்குங்க. உங்கள் மனம் கலந்து உங்கள் வாழ்க்கை துணை செய்த சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் மறந்து ஏற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். எல்லாரு கூடயுமே நீங்கள் கனிவாதாங்க பேசணும். இன்னைக்கு பேச்சுகளில் கனிவு கட்டாயமான ஒரு தேவை. அதன் மூலமாக நிறைய காரியங்களை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். ஸோ கனிவாக பேசுங்க. உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்யலாம். அதுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலான வெற்றிகள் பெறுங்க. அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. அதனால ஃபியூச்சருக்காக ஒர்க் பண்ணுங்க, பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கான டிரான்சாக்ஷன் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சிறப்பாக அமையுங்க. அதனால நிதி பரிவர்த்தனை எல்லாம் சிறப்பாக அமையும். வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான திருமண வாய்ப்புகள் இப்பொழுது கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் இன்னைக்கு தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. அது இன்னும் நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். மாணவர்களுக்கு கல்வியில் யோகமான ஒரு அமைப்பு இருக்குங்க. உயர்கல்விக்கான நேரம் இப்போ வந்திருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் பிடிச்ச படிப்பில் நீங்கள் அட்மிஷன் வாங்க முடியும். மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உயர்வான சில காலேஜில் அட்மிஷன் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஆனால் நீங்கள் முயற்சி செய்யணும். நல்ல மதிப்பெண்களை மாணவர்களை வாங்கக்கூடிய தருணம் இது. அதன் மூலமாக நீங்களும் உங்கள் பெற்றோரும் பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. அற்புதமான ஒரு நாள். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல நேரம் வந்திருக்குங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் சாண்டல் கலர் யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 2 இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் பழக்க வழக்கங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் சொந்த பந்தங்களை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாள். இன்றைய தினம் உங்களுக்கு புரிதல் காரணமாக சந்தோஷமான உதவிகள் வந்து சேரும். பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுல சிறு தொழில் தொடங்குறதுல ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. நிதானமா யோசித்து எங்க செயல்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல செல்வாக்கான மதிப்பான சூழல் உங்களுக்கு உருவாகுங்க. பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு நாள்கள். நிதானம் தேவை. ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறங்க. மன நிறைவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெவ்வேறு வகையில் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள்கள். அதனால திருப்திகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் மீதான வதந்திகள் பழிபாவங்கள் எத்தனை இருந்தாலும் அதெல்லாம் தானாக நீங்கி விடுங்க. அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. மகிழ்ச்சியான ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.